சவுதி அரேபியாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் பங்கேற்காததால் அதில் எடுக்கப்படும் எந்த முடிவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் 3 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியாய் ட்ரம்ப் பதவியேற்றதும் இப்போரை நிறுத்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி புட்டின், உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் ட்ரம்ப் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். உக்ரைன் பங்கேற்காத பேச்சுவார்த்தையின் முடிவை ஏற்க மறுக்கும் ஜெலன்ஸ்கி, இதற்கிடையே சவுதி அரேபியாவில் நேற்று அமெரிக்கா, ரஷ்யா உயர் அதிகாரிகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இதில் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபினியோ, ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சேர்கே லாவ்ரோவ் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த பேச்சுவார்த்தை 4 மணி நேரம் நடந்தது. எனினும் பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் அழைக்கப்படவில்லை. உக்ரைன் பங்கேற்காத பேச்சுவார்த்தையின் முடிவை ஏற்க மறுக்கும் ஜெலன்ஸ்கி, இதில் உக்ரைனின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் நல்லுறவை மேம்படுத்துவதற்கும் பணியாற்ற இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. விரைவில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா இடையேயான பேச்சுவார்த்தை குறித்து தெரிவித்துள்ளதாவது: சவுதி அரேபியாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் பங்கேற்காததால் அதில் எடுக்கப்படும் எந்த முடிவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நியாயமானதாக இருக்க வேண்டும். பேச்சுவார்த்தைகளை நடத்த முன்வந்த துருக்கி உட்பட ஐரோப்பிய நாடுகள் இடம்பெற வேண்டும். எங்கள் முதுகுக்கு பின்னால் யாரும் எதையும் முடிவு செய்யக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம். உக்ரைனின் போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து உக்ரைன் இல்லாமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என குறிப்பிட்டுள்ளனர்.